அனுமர் காத்திருக்கிறார். இதன் ஆசிரியர் கந்தர்வன் அவர்கள். முக்காலம் என்பதாக காலத்தையும் பிரித்து அறிவின்படி இந்த கதையை 3ஆக பிரித்து விவரிக்கப் போகிறேன். முந்தா நாள் மாலை வரை, முந்தா நாள் மாலை, இன்று, இந்த மருத்துவரின் அரைவாசலில் என்ற வரிசையில் கதை வரும். முந்தா நாள் மாலை வரை. சித்த கலங்கும் வெயில். பூமி பொறுத்து பொறுத்து கிடந்தது. ஏப்ரல் மே மாதங்களில்தான் இந்த பிரதேசத்தின் அட்சர ரேகை, கடகரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை பற்றியெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. சூரியனுக்கு பூமி மீது கோபம் வந்ததாக கற்பனை வருகிறது. இந்த மாதங்களின் ஏறு வெயிலே மற்ற மாதங்களின் உச்சி வெயிலுக்கு சமமாகிறது. இறங்கு வெயிலும் அனல்மயம். தார் சாலைகளின் மேல் உருளும் சக்கரங்களின் உருகிய தார் ஒட்டிக்கொள்கிறது. தூர சாலைகளில் காணல் அலைகிறது. அனலிலே பயணம், அனலுக்குள் உண்பது, அனலுக்குள் இழைவது என்றாகிவிட்டது. பகல் முழுவதும் வாங்கிய வெயிலை வீட்டு சுவர்கள் நுனி முதல் அடிவரை பதுக்கிக் கொள்கின்றன. இரவில் திருடர்கள் பயத்தால் சாளரங்கள் மூடப்பட்டவுடன் சுவர்கள் கனப்படுப்புகளாகிவிடுகின்றன. மின் விசிறிகள் நெருப்பை வாரி கொட்டுகின்றன. நிறுத்தினால் அதனினும் துயரம். அரசு உபயத்தில் வீடு இருண்டு மின் விசிறி நின்று பிரளயத்தில் தடுமாறும் பீதி. அலுவலகம் போகும் முன் போட்ட பனியன் 5வது நிமிடத்தில் வேர்வையில் நனைந்தானது. இரவு வந்து கழற்றும் போதிலும் காய்வதில்லை. மரங்களை பார்க்க பொறாமையாக இருக்கிறது. அவை இந்த மாதங்களில்தான் வெயிலை கொஞ்சிக் கொண்டு முசுமுசுவென்று தளிர்விடுகின்றன. இலைகள் நிறம் மாறுகின்றன. மனித குமாரர்கள் இந்த காலத்தில் பசியற்றும் வயிற்று பிணைவும் வேனர் கொப்பளங்களுமாய் திரிகிறார்கள். இந்த வங்கோடையில் உட்கார்வருக்கு முன்னோர்கள் வாக்கு கொடுத்து போனார்கள். காலையில் கல், மாலையில் புல். மாறி உட்கார்ந்தால் அந்த இடத்தில் கட்டி உண்டாகி மறுபடி எதிலும் சிறிது நாட்களுக்கு உட்கார முடியாமல் போகலாம் என்பதற்கு என் நண்பன் நவீனமான வெள்ளை களிம்பு தடவி கால் அகட்டி நடந்து திரிந்தது ஒரு உதாரணம். முந்தா நாள் மாலை. மாலை சுமார் 4 மணிக்கு வெயிலேயே வேர்க்கல்லை வறுக்கலாம் என்கிற மாதிரி இருந்தது ஊர் நிலைமை. இப்படி என்னைக்கும் வேர்வை வந்ததில்லடா என்று முதியவர்கள் இளையவர்களிடம் பினாத்திக் கொண்டிருந்த வேளையில் மேகத்தில் தீவு தீவாய் அழுக்கு படர்ந்தது. கருத்து வந்தது. தீவுகள் வேக வேகமாக சேர்ந்தன. மண் வாசமெடுத்தது. காற்று 3 மாத வேனல் மறந்து முதன்முறையாக மெல்லிய பூங்காற்றாய் வீசியது. பின்னர் பெருங்காற்றாக சுழன்றது. வடகிழக்கிலும் வடமேற்கிலும் மின்னல்கள் கண்பறிக்கும் ஒளியோடு மேகத்தை பிளந்தன. இடிச்சத்தம் புது வீட்டு கட்டிட குடிவந்தவர்களின் அடிவயிற்றில் இறங்கியது. அவர்கள் விதானம் பார்த்தபடி வெகுவாக பயந்தார்கள். மேகத்துக்கு கோடி கோடி விரல்கள் முளைத்து பூமியை தொட்டன. தார் சாலைகளில் புகை வந்தது. நீர் பெருக்கி சாலைகளில் பூ நதிகள் புரண்டன. தென்னை மரக்குழிகள் நிறையும் முன்பே குளிர்காற்று ஒழுங்கற்று வீசியது. அந்த பாழ் காற்றுக்கு பயந்து மேகம் கோடி கோடி விரல்களையும் உள்ளிழுத்து மறைத்தது. இதனை அகாலத்தில் நிகழ்த்த வேண்டியும் சுருக்க வேண்டியும் நேர்ந்து போனதில் மேகம் தன் தலைவலி போக்க 7 வண்ணங்களில் தைலம் தடவி சட்டென்று படுத்து கிடந்ததை அண்ணாந்து பார்த்தார்கள். இன்று இந்த மருத்துவரின் அரைவாசலில் இவ்விதமாக பெய்து போன மழையை 2 கெட்டான் மழை என்று உதறினார்கள் ஊரார். பூமிக்கடியில் சேர்த்து வைத்த சூட்டை கிளப்பிவிட்டது இந்த சிறுமழை என்றனர். மனித தேகங்களில் இந்த சூடு பரவியதின் விளைவாக காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு கண்டு மருத்துவர்களின் அரைவாசல்கள் முன் ஜனங்கள் குழுமினார்கள். காய்ச்சலால் வாய் உலர்ந்து கொதிக்கும் உடம்போடும் காந்தல் கண்ணோடும் அன்னம்
நீர் மறந்து நானும் வாசல் முன் நின்றேன். இந்த மருத்துவமனை வாடகையானது. மருத்துவர்கள் தமக்கும் ஒரு அறை எடுத்தமர்ந்து வைத்தியம் பார்க்கிறார்கள். மருத்துவர்கள் எந்த மனித உறுப்பு குறித்து சிறப்பு கல்வி பயின்று பட்டம் பெற்றார்களோ அல்லது எந்த உறுப்புக்கு மருத்துவம் பார்க்கிறார்களோ அது குறித்த வண்ணப்படங்கள் தடுப்பு மொழிகளோடு அறை கதவுக்குள் துலங்குகின்றன. மூட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவரின் கதவு படத்தில் ஒரு பெண் ஒருக்களித்து படுத்து முழங்காலை சற்று ஒடுக்கி படுத்திருந்தாள். நீட்டி படுத்தால் முதுகு வலி வரும் என்று ஒரு வாசகம். கண்ணாடி அழியாமல் இருசக்கர வாகன பயணம் வேண்டாம், தூசியிலிருந்து கண்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு வாசகம். ரொம்ப வருஷம் முன்னால் எழும்பூர் கண் மருத்துவமனைக்கு போன போது த ஃபர்ஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கண்ணப்ப நாயனார் என்று எழுதி வைத்திருந்த கூர்மை இப்பொழுது ஞாபகத்தில் வருகிறது. நான் நின்ற அரைவாசல் ஒரு MD பட்டக்காரருடையது. அவர் பொதுவான வியாதிகளை பார்ப்பவர். இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதிகளுக்கு உணவு முறை குறித்து வாசகங்களோடு உடம்பின் உள்பாகங்களை வண்ணங்களோடும் விளக்கும் ஒரு நீல படமும் கதவில் ஒட்டப்பட்டிருந்தது. என்னுடைய டோக்கன் எண் 8. மருத்துவர் அப்பொழுது 3ஆம் எண் டோக்கன் கொண்டவரை பரீட்சை பண்ணி கொண்டிருந்தார். கதவு கால்வாசி திறந்திருந்தது. மருத்துவர் தன் சோதனைகளை முடித்த பின்னும் நோயாளி தொணதொணத்தபடி இருந்தார். மருந்து சீட்டு எழுத பல தடவையாய் குனிந்த மருத்துவரை நோயாளி கொக்கி போட்டு இழுத்தார். மறுபடி வாய் திறக்க சொல்லி, நாக்கை நீட்டச் சொல்லி, ஸ்டெத்தஸ்கோப்பு வைத்து என்று சோதனைகளாக செய்து கொண்டிருக்கையில் அவர் மனைவியோ மாமியாரோ தாயாரோ ஒரு மூதாட்டியும் மேலும் பல கேள்வி பலவற்றை மருத்துவரின் இடப்புறம் இருந்தும் வலப்புறம் இருந்தும் கேட்க, வெளியே நின்ற 4ஆம் எண் டோக்கன்காரர் பெண் பற்களை நர நரவென்று கடித்தார். உள்ளே போன வெளி உலகம் காணாமல் போயிருது சிலருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு வெளியே வரமாட்டாங்க போ என்று தன் மகள் போல் வயதுள்ள பெண்ணிடம் முகம் சுருக்கி கை விரித்து விரக்தியின் விளிம்பில் முணங்கினார். 5ஆம் எண் 6ஆம் எண் டோக்கன்காரர்கள் கால்களை மாற்றி கைத்து கொண்டு நின்றும் கைகளால் சுவரை தள்ளிவிடுவதும் போல குனிந்தும் பெருமூச்சு விட்டார்கள். இடது பக்க மூலையில் டை கட்டி ஷூ அணிந்து முழுக்கை சட்டையோடும் கையில் கனத்த ஒரு தோல் பையோடும் மருந்து பிரதிநிதி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மருத்துவரின் அறைக்குள் நுழைய வெகு நேரமாக முயன்று கொண்டிருக்கிறார் போல. டோக்கன் வாங்கியிருக்கும் அந்தஸ்தில் அவரை அலாக்காக இடது மூலைக்கு மக்கள் தள்ளியிருக்கிறார்கள். அவர் அடிப்படி பேண்ட் பைக்குள்ளிருந்து பெரிய கைக்குட்டை ஒன்றை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் துடைத்தபடி இருந்தார். அவரும் உள்ளே போக வேண்டியவர் என்பதாக எவருமே நினைக்கவில்லை. கதவு எப்பொழுதும் முழுதுமாக திறக்கும். அடுத்த டோக்கன்காரன் தாங்கள் எப்பொழுது உள்ளே நுழையலாம் என்பதன்றி வேறு எதுவும் யாரும் அவர்களுக்கு முக்கியமாக படவில்லை. நோயாளிகளுக்கும் அவர்களுடன் வந்தவர்களுக்கும் நல்ல உடை அணியாமலும் முகங்கள் லட்சணமாக இல்லாமலும் இருந்தார்கள். நோயும் அது தந்த வேதனைகளும் விளைவுகளும் அவர் முகங்களை சொரசொரப்பாக்கி இருந்தன. அங்கு நின்ற முகங்களிலேயே கலையான முகம் அந்த மருந்து பிரதிநிதிக்கு மட்டுமே இருந்தது. கொடும் புழுக்கத்திலும் உடை களையாமலும் நிலை குலையாமலும் நின்றார் அவர். 3ஆம் எண் டோக்கன்காரர் கதவை திறந்து கொண்டு வெளியில் வரும் முன் இறங்கும் பயணிகளை தள்ளிக்கொண்டு பேருந்தில் ஏறும் பயணிகளில் ஒப்ப 4ஆம் எண் டோக்கன்காரரும் அவர் உறவுக்காரரும் உள்ளே பாய்ந்தனர். கெஞ்சல் பார்வையோடும் பிச்சை பார்வையோடும் மருந்து பிரதிநிதி உள்ளே போக நின்றதை 4ஆம் எண் டோக்கன்காரர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் இப்பொழுது மூடியிருக்கும் அரைக்கதவின் மேல் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றார். வெகு நேரம் ஆயிற்று.
முன்பு 3ஆம் எண் டோக்கன்காரர் உள்ளே வெகுநேரம் செலவிட்டதை பொறுமை இழந்து சலிப்படைந்து சாபம் கொடுத்ததை மறந்து அவர்களை விடவும் 4ஆம் எண் டோக்கன்காரர் அதிக நேரம் எடுத்து மருத்துவரை குடைந்து கொண்டிருந்தார்கள். 5ஆம் எண் டோக்கன்காரர் வெறுப்படைந்து முணுமுணுத்தபடி நிற்க அந்த டை கட்டிய மருந்து பிரதிநிதி தோல் கீழே இறங்கிவிடும் சுமை உள்ள தோல் பையுடன் உள்ளே விட அனுமதி கேட்கும் பார்வையோடு நோயாளிகளிடம் இறைஞ்சினார். யாரும் அவரை சட்டை பண்ணவில்லை. அவர்கள் இவ்விதம் அவரை குறித்து அலட்சியமாக நின்ற வேளையில் அவரின் மாண்புகளை என் மூளை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது. இவர் யார்? இவர் இதிகாச காலத்து அனுமர். இவர் பையில் இருப்பது இதுவோ அதுவோ அல்ல, சஞ்சீவி பர்வதம். வேதியியல் தவச்சாலைகளிலும் பர்ணச்சாலைகளிலும் தவமிருந்து வரமிருந்து பெற்றதை எலிகளுக்கும் குரங்குகளுக்கும் கொடுத்து குணமறிந்த பின் மானிட நோய்களுக்கு மாமருந்து ஏந்தி மருத்துவமனைகளிலும் மருந்து கடையிலும் முன்பும் அலைபவர். மருத்துவர் வியாதி என்னவென்று சொல்லலாம், ஆனால் மருந்து இதோ இந்த இளைய மகானிடமிருந்துதான் கிடைக்கிறது. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து மருந்து பை சுமந்து மருத்துவர்களின் அறை கதவுகள் முன் பல மணி நேரம் தியானித்து எப்படியோ உள்ளே போய் மருத்துவர் முன் அமர்ந்து விஞ்ஞான வார்த்தைகளாலும் மருத்துவ வாக்கியங்களாலும் 5 நிமிடங்களுக்கு மிகாமலும் ஒளியும் மிகாமலும் அருவியாக கொட்டி 4 மாதிரி பொட்டலங்கள் புட்டிகளை கொடுத்து வெளியேறும் கர்ம சிரத்தைக்காரன். மருந்துகளை கண்டுபிடிப்பவர்கள் வியாதிகளை கண்டுபிடிப்பவர்கள் யாரையும் விட மருந்துகளை பரப்புவர் பிரச்சாரம் பண்ணுபவர் புண்ணியவான். தொடரும் இவரது அலைச்சல்களால் 7 நாளில் குணமாக வேண்டிய நோய் ஒரே நாளில் குணமாகலாம். காலங்கழிய கழிய இவர் நடந்து செய்யும் திருப்பணியால் ஒரே ஒரு மாத்திரையாலும் நிவாரணமாகலாம். இவரை பெற்றவர்கள் இவரோடு வாழ்பவர்கள் எல்லோரும் நிறைவாழ்வும் நிம்மதியும் பெற்று திகழ வேண்டும். எல்லோரும் தான் சம்பளம் வாங்குகிறார்கள். ஆயினும் இவர் வாங்கும் சம்பளம் மனித குலத்தின் உயிரோடு இணைந்தது. இவரை நனைக்கும் வேர்வையும் மழையும் ஈரம் இல்லாதவை. அந்த அனுமர் சுமக்கும் பாரம் அதன் புனிதத்தின் காரணமாக கனமிழந்து போகக்கூடாது. இவர் இதயம் திறந்த படம் வரைந்தால் அங்கே ராமருக்கு பதிலாக உலக மக்களையே ரவிவர்மா வரைந்து காட்டக்கூடும். 7ஆம் எண் டோக்கன்காரர் வெளியே வந்ததும் அவர் நுழைந்து விடாமல் உள்ளே பாய்ந்து மருத்துவரின் வலது பக்க ஸ்டூலில் அமர்ந்து வேக வேகமாக என் வியாதியை சொன்னேன். எல்லோரையும் போல நானும் வெகுநேரம் உள்ளே இருந்துவிட்டு மிக மெதுவாக வெளியே வந்த போது முன்பு நான் நுழைந்த வேகத்திலையும் பன்மடங்கு வேகமாக 9ஆம் எண் டோக்கன்காரர் உள்ளே நுழைந்தார். படி இறங்கியபடியே பார்த்தபோது களைப்பு மிகுதியில் பெஞ்சில் மேல் பொத்தென்று பையை போட்டுவிட்டு தானும் அமர்ந்து டையை தளர்த்தி கொண்டிருந்தார் அனுமர். முற்றும்.